இந்த ப்ரமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயின் வரல, வரணும். செல்லமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும் போது எல்லாம் போடாமல் இருக்குமா? ஆனால் அதை பிரேக் பண்ணுறேன் ஹீரோ ஹீரோயினி மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு ஏதாவது அசிங்கமா இல்லை, உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, பணம் வியாபாரம் ஆகலை, உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குறோம், கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்க 4 வருஷம் 5 வருஷம் படம் இந்த படம் முடியும்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும்? பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும். அதை கடைசியாக மகேந்திர குமார்ஜி முதல்ல தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். இப்போ ஹீரோவா நீ கொண்டாந்த படத்தை கொடுத்த என் முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படி வரணும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்க. சரத்குமார் பண்ணியிருக்காரு அப்படி. ஜெய்சங்கர் ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்காரு. ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா? உனக்கு நான் அவ்வளோ பிஸி ஆயிட்டேன். எல்லாருக்கும் சொல்றேன், தலைகணம் மட்டும் இருக்கக்கூடாது. தலைகணம் கொஞ்ச நாள் நிமிரும், உன்னை தாழ்த்தி விடும். தலை கவனிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலைகணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும். வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க. நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்குமா, கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா. அது அறிவின் முதிர்ச்சி. அதை போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தறித்திற்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும். ஆனா நான் இவ்வளவு சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலதான் நான் குறைப்பட்டுக்குவேன், வேற எவனை பத்தியும் நான் குறைப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ விட்டு போய் நிக்க போறது யாரு? இப்ப ஏழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார், சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ வருவாங்க. இப்ப ஏழு கிட்ட எவ்வளவு பேர் வர்றாங்க. அவர் படம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல், நல்லா இருக்கட்டும், நல்லா தப்பே சொல்லல. பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லவே ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் அத்தனையும் தன் மூளையில வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்றதுதான் அந்த ஹீரோ செய்யணும். அளவுக்கு மீறி ஹீரோ டைரக்டர் மீறி பண்ண முடியாது. அப்போ ஒரு ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர். அந்த டைரக்டர் மரியாதை தான் நீ என்ன வாழ போற? ஹீரோ ஓடுறாங்க. இப்ப அந்த ஹீரோ ப்ரொமோஷன் வந்திருந்தா இந்த டிவி நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்திருக்கும். இங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான். ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க, டைரக்டர் யாருன்னா போட்டோ எடுப்பாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் போய் சார் டைம் ஆச்சு வாங்க வாங்க ஹீரோவை கூப்பிட்டா ஒரு கேமரா சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான், ஹீரோயின் எடுக்கிறான். அப்ப இங்கேயும் பவர் யாருக்கு? உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் ப்ரொமோஷன். நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்யுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான். இன்னைக்கு நல்லா இருக்கலாம். ஒரு வாழை மரம் ஒரு தேக்கு மரம் ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது. வாழை மரம் தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி நீ ரொம்ப ஷார்ட்டா இருக்க, நீ விலை கம்மி, நான் தான் உயரமா வளர்றேன், என்னுடைய மதிப்பு அதிகம், நான் பணக்காரன் வீட்டில எல்லாம் வீடுகளில் நிறைச்சி அழகுபடுத்துறேன் அப்படின்னுச்சு. வாழை மரம் சொல்லிச்சு, நீ வெட்ட பிறகுதான் நீ அழகு. உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்கிறானோ என்ன பண்றானோ பொருள் அழகிய பொருள். ஆனா வாழை மரம் வாழுகிற காலத்திலேயே வளருகிற காலத்திலேயே
வாழை காயாக, வாழைப்பழமாக, வாழை இலையாக, தண்டாக, நாராக, அத்தனை பொருளையும் வாழற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அது காலம் முடியும் போது 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும். இந்த மக்களுக்காக 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு அது அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க, கல்யாண வீடு அலங்கரிக்க. அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீ வளர்ந்த புட்டு யாருக்கும் உபயோகமா இருந்து பிரயோஜனம் இல்லை, மனிதனே கிடையாது. ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.